வேலூர் கோட்டை மைதானத்தை பெறுவதற்கே ஒரு போராட்டத்தை நம்முடைய மாவட்ட நிர்வாகம் நடத்த வேண்டி இருந்தது என்று ஐயா முத்துச்செருப்பன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த வேலூர் கோட்டை என்பது ஏராளமான சரித்திர நிகழ்வுகளை தனக்குள்ளே பொதித்து வைத்திருக்கிற ஒரு இடம். வரலாற்றை நாம் சரியாக எழுத வேண்டிய நேரத்திலே இருக்கிறோம். நாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது கூட வேலூரிலே நடந்தது சிப்பாய் கழகம் என்றுதான் இன்றைக்கும் எழுதி சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கேயோ இங்கிலாந்திலே இருந்த மார்க்சுக்கு இதை கேள்விப்பட்டு இதுதான் இந்தியாவினுடைய முதல் சுதந்திர போரின் ஆதி விதை விதைக்கப்பட்ட இடம் இந்த வேலூர் மண்தான். இந்தியாவிலே முதலாக கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய எழுச்சியை, புரட்சியை, கிளர்ச்சியை நடத்திய இந்த வேலூர் உண்மையிலேயே விடுதலை போராட்ட வரலாறை எழுத துவங்குகிற யாரும் எங்கிருந்து துவங்க வேண்டும் என்றால் வேலூரிலே இருந்துதான் துவங்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வீரம் செறிந்த மண்ணுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றைக்கு அந்நிய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம். அடுத்தபடியாக வேலூர் என்றாலே நினைவுக்கு வருவது அந்தமான் சிறைக்கு அடுத்தபடியாக மிக கொடூரமான சிறை இருக்கிற இடம் வேலூர். எந்த ஊர்ல இருந்தாலும் சொல்லுவோம், ஏன் வேலூருக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? வேலூர்ல எவ்வளவோ இருக்கு. ஆனா வேலூர்னால ஜெயில்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி ஜெயிலும் இங்கதான் இருக்கு. விடுதலை போராட்ட காலத்தில் எத்தனையோ பெரியவங்க, மகத்தான போராளிகள் இந்த வேலூர் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் உண்மையிலேயே இந்த மாவட்ட ஆட்சியர் எனக்கு இந்த அழைப்புதலை பார்க்கிற பொழுது என்ன ஒரு மகிழ்ச்சின்னா, முதல் பக்கத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய திருமதி சுப்புலட்சுமி அப்படின்னு போட்டிருக்கு. மாவட்ட வருவாய் அலுவலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மாலதி அப்படின்னு போட்டிருக்கு. ஒவ்வொரு பக்கத்திலையும் அநேகமாக உயர் பதவியில் ஒரு பெண் இருக்கிறார். தமிழ்நாடு என்ன கிழித்தது என்று கேட்பவர்களுக்கு நான் மிக தன்னடக்கமாக சொல்லுவேன், அரசின் அடுப்பதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்ட காலத்திலே அரசு உயர் பதவிகளிலே அதிகாரத்தின் மையங்களிலே பெண்களை அமர்த்தி அழகு பார்ப்பதுதான் உண்மையிலேயே தமிழ்நாடு சாதித்தது என்பதை நம்மால் தன்னடக்கமாக சொல்ல முடியும். அந்த வகையிலே சிறைக்கு பேர் போன வேலூரை புத்தகம் என்கிற சிறைக்குள்ளே கொண்டு வந்து அவர்களை ஒரு விடுதலை பெற வைப்பதற்காக இந்த அருமையான புத்தக திருவிழாவை முன்னின்று ஏற்பாடு செய்த மாவட்ட ஆட்சியருக்கும் அவருக்கு துணை நின்ற அனைத்து அலுவலர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தகம் எனும் போதி மரம் என்று நான் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். இங்கே கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கிறதே என்று ஐயா கூட கேட்டாங்க. இது எல்லா ஊர்லையும் இப்படித்தானா, இந்த ஊர்ல தான் அப்படின்னு. இது விடுமுறை காலம், அதில் நம்ம கூட்டம் குறைவாக இருந்தால் பரவாயில்ல, அங்கே கும்பல் அதிகமாக இருந்தால் தான் பிரச்சனை. ஒரு புத்தகம் என்ன செய்யும்னா ஒரு கும்பலை கூட்டமாக மாற்றும். கட்டுப்பாடு உள்ள, ஒழுக்கம் உள்ள, கண்ணியமான கும்பலை கூட்டமாக மாற்றும் புத்தகம். எனவே கூட்டம் குறைவாக இருப்பதல்ல பிரச்சனை, கும்பலால் பிரச்சனை ஏற்பட்டு விடக்கூடாது. அது நான் பேசுகிற பொழுதே ஆம்புலன்ஸ் அருகிலே நிற்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஆம்புலன்ஸை ஒரு வில்லன் போல மாற்றி இருக்கிறார்கள். முன்னெல்லாம் வில்லன் டாட்டோ சுமோல தான் வருவார்னு காட்டுவாங்க சினிமாவில். இப்போ ஆம்புலன்ஸ் என்கிற வடிவமே ஒரு வில்லன் போல காட்டப்படுகிறது. உண்மையிலேயே மேலாண்மை பொன்னுச்சாமி என்று விருதுநகர் மாவட்டத்திலே எங்கள் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர், அவர் ஒரு கதை எழுதியிருப்பார். அது என்ன கதைன்னா, அந்த கதையிலிருந்து நான் துவங்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா கதை கேட்டு வளர்ந்தது நம்ம நாடு. உலகத்திலேயே மிகப்பெரிய கதைகள் இருப்பது நம்முடைய இந்தியாவிலே தான். ராமாயணம், மகாபாரதம் என்கிற இதிகாசங்கள் தன்னகத்தே அந்த அறிவு செல்வங்களை கொண்டது நம்முடைய இந்தியா. உலகத்திலேயே மிகப்பெரிய கதை மகாபாரதம். கதைக்குள்ள கதைன்னு போயிட்டே இருக்கும். உலகத்திலே பெரிய கதையும் இந்தியாவில் தான் இருக்கு, உலகத்திலேயே சின்ன கதையும் இந்தியாவில் தான் இருக்கு. அது என்ன சின்ன கதை? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை. நம்மளாம் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்லவா? சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு நரியான்,
நம்ம என்ன கேட்போம்? ஆர்வமா அப்படிம்போம். அடுத்த வரி என்ன? அத்தோட கதை சரியா. இது நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? இந்த நரி சரி அப்படின்னு அந்த எதுகை மோனிக்காக சொல்லப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க. அதுக்குள்ள ஒரு ஆழமான உட்பொருள் இருக்குங்க. என்ன அர்த்தம்னா, ஒரு ஊர்ல ஒருத்தன் நரி மாதிரி இருந்தான்னா அந்த ஊரு கதை அதோட சரின்னு அர்த்தம். அதனால தான் ஒரு ஊர்ல ஒரு நரியா அத்தோட கதை சரியா அப்படின்னு இருக்காங்க. இதுல நரி யாருன்னு உங்களுக்கு யாரை பிடிக்காதோ அவங்க நினைச்சுக்குங்க. என்னகிட்ட வந்து கேட்க கூடாது, ஒருத்தர் நரின்னு சொன்னீங்களா, அந்த நரி எங்க இருக்கு அப்படின்னு தேடி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். சில நரிகள் ஊழையிடும், சில நரிகள் ஊழையிடாமலே சரி செய்யும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் அந்த மேலாண்மை பொன்னுசாமிகளுடைய கதை என்னன்னா, ஒரு கிராமங்க, ஒரு 80-90 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த கதை நடப்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு திடீரென்று பிரசவ வலி ஏற்படுகிறது. அந்த ஊரில் ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை. வேலூரில் இருக்கிற சிறை மட்டும் இல்லைங்க, உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மருத்துவ கல்லூரியும் கையெடுத்து வணங்க வேண்டிய ஒரு அற்புதமான இடம். ஏனென்றால் அன்றைய தேதியில் இன்னைக்கும் கூட தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் கைவிடப்பட்ட பல நோயாளிகளை ஒருவேளை வேலூருக்கு கொண்டு வருங்களேன். நல்லா யோசிச்சு பாருங்களேன். சிறைக்கு பேர் பெற்றது வேலூர் தான், உயிரை காப்பாற்றுவதற்கு பேர் போனது வேலூர் தான். அன்னைக்கு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த நடந்தது. பிறகு அவர்களுடைய வருகையால் தான் இந்த கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரி போன்ற அந்த அற்புதமான அமைப்பும் நமக்கு கிடைத்தது. அப்படி ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லாத ஒரு குக்கிராமம், திடீரென்று நள்ளிரவில் அந்த பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்படுகிறது. உள்ளூர் மருத்துவச்சியும் எங்கே வெளியூர் போய்விட்டார். ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிற ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அந்த பெண்ணை ஒரு கட்டிலே கிடத்தி தூக்கி கொண்டே வருகிறார்கள். ஆண்கள் கட்டிலே தங்கள் தோளிலே துண்டை வைத்து ஈருயிரி நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, பாவம் அந்த பொண்ணு வாயும் வயிறுமா இருக்காங்க அப்படின்னு. நம்மளும் வாயும் வயிறுமா தான் இருக்கோம். நமக்கு இருக்கிறது வயிறு கிடையாது. ஒரு கருவை சுமப்பதற்கு பெயர் தான் வாய். அதுக்கு ஏன் வாயும் வயிறுமா இருக்காங்கன்னு சொன்னா, உள்ள இருக்கிற குழந்தைக்கு அந்த வயிற்றின் வழியாகத்தான் உணவு கிடைக்கிறது என்பதற்காகத்தான் தமிழிலே அந்த பொண்ணு வாயும் வயிறுமா இருக்காயா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வாயும் வயிறுமாக இருக்கிற அந்த பெண்ணை ஒரு கட்டிலே கிடத்தி தூக்கி கொண்டு ஓடி வருகிறார்கள். 10-15 கிலோமீட்டர் வருகிற வழியிலேயே அந்த பனிக்குடம் உடைந்து விடுகிறது. அந்த பெண் வழியால் துடிக்கிறாள். நீங்க வழியிலேயே மிக கொடூரமான வழி என்ன தெரியுமா? பிரசவ வழி தாங்க. இது ஆண்கள் இதை ஒருபோதும் அறிய மாட்டார்கள். உனக்கு தெரியுமான்னு கேட்காதீங்க. நான் படித்தவர்களிடம் கேட்டிருக்கிறேன். ஏன்னா உலகத்தில் நடந்து போறீங்க, திடீர்னு வழி தடிக்கு விழுந்துடுறோம். உடனே என்ன சொல்லுவோம்? வாயிலிருந்து வர்ற முதல் வார்த்தை என்ன? அம்மா அப்படிம்போம், வழி தாங்க முடியாம. ஏன் தெரியுமா? லேசா வலிச்ச உடனே நான் அம்மான்னு சொல்றான். இதை நான் சொல்லலைங்க, இதே மண்ணிலே அவதரித்த மரியாதைக்குரிய திருமுருக கிருபானந்த வாரியார் இந்த விளக்கத்தை சொல்லி இருக்கிறார். வேலூர் மாவட்டத்தினுடைய சிறப்புகளிலே ஒன்று மரியாதைக்குரிய ஐயா கிருபானந்த வாரியார். நான் ஏன் புத்தகம்னு சொல்றேன், அதுக்கு ஐயாட்ட ஒரு தடவை கேட்டாங்க, ஐயா அப்படி என்ன கந்த புராணமோ கம்பராமாயணமோ இப்படி எதை பேச சொன்னாலும் அருவி கொட்டுற மாதிரி கொட்டுறீங்க இல்லையா, இது எப்படியான்னு கேட்டாங்க ஐயாட்ட. எப்படி உங்களால் இவ்வளவு அழகா பேச முடியுது, இவ்வளவு கதை சொல்றீங்க, இவ்வளவு பாடல் சொல்றீங்க எப்படின்னு கேட்டதுக்கு ஐயா சொன்னதை உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். மரியாதைக்குரிய திருமுருக கிருபானந்த வாரியார் சொன்னார், ஒரு குழாயை திறந்தா எப்ப தண்ணி வரும்னு கேட்டார். ஓவர் ஹெட் டேங்க்ல தண்ணி இருந்தா தானே குழாயில தண்ணி வரும். அதுக்கு வாரியார் சாமி சொன்ன விளக்கம் என்னன்னா, நிறைய புத்தகங்களை படித்து படித்து மூளை என்கிற ஓவர் ஹெட் டேங்க்ல ஏற்றி வச்சேன்னா வாய் என்கிற குழாய் வழியாக அறிவு எப்போதும் வரும் என்று சொன்னவர் தவத்திரு வாரியார் சாமி அவர்கள். நான் மறுபடியும் கதைக்கு வர்றேன். மேலாண்மை பொன்னுசாமியினுடைய கதை. அந்த பெண்ணை வருகிற பொழுதே பனிக்குடம் உடைந்து வருகிறது. அந்த பெண் வலியால் துடிக்கிறாள். நான் ஏன் அம்மான்னு சொன்னேன் தெரியுமா? அந்த வலியோட இணைச்சு சொல்றேன். நமக்கு லேசா வலிச்ச உடனே ஏன் நம்மளை பெத்த தாயை நினைக்கிறோம்னா, அம்மா என்னால இந்த சின்ன வலியை கூட தாங்கிக்க முடியலையே தாயே, என்னை இந்த பூமியிலே பெற்று போட நீ எவ்வளவு பெரிய வலியை தாங்கிக் கொண்டாயோ என்பதற்காகத்தான் நமக்கு வலித்த உடனே நமக்காக வழி கொடுத்த தாயை நாம் அழைத்த அம்மா என்று சொல்கிறோம்.
வழி போனவனே என்ன சொல்லுவோம்? அப்பாடா அம்மா. ஏன்னா உலகத்தில் ஈஸியான வேலையில் அப்பா வேலை ஒரு வேலை. அவன் உள்ள துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் வெளியே சொல்லிக்கிட்டு இருப்பார், மாப்பிள்ள பொம்பளை பிள்ளை பிறந்தா குவார்டர் வாங்கி தர்றேன், ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஆப்பு வாங்கி தர்றேன். ஏன்டா இந்த சமூகத்துக்கு இன்னும் இந்த ஆண் பிள்ளைகள், ஆணோ பெண்ணோ ரெண்டுமே சமந்தான், ரெண்டும் ரெண்டு கண்களை போன்றது தான். ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு கொல்லி வைக்க ஒரு புள்ள பிறந்துட்டான். பிறந்த உடனே அவன் துள்ளி குதிச்சோட கொல்லி வைக்க போறான். அதுக்கெல்லாம் கூட அவசியம் இல்லைங்க. உங்க உடலை கூட மருத்துவ ஆய்வுக்கு என்று எழுதி வைத்து விட்டால் உங்கள் இறந்த பிறகு உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே சமூகத்துக்கு கொடுத்து விட்டு போகலாம். எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லைன்னா அங்கே நிறைய ஊர்களில் மின் மயானங்கள் வந்துருச்சு. அங்கே கொண்டு போனீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் கட்டை எடுக்கிறது கொல்லி வைக்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஒரு தட்டில் வச்சு ரவா தோசை மாதிரி உள்ள அனுப்புகிறாங்க. நம்மளை 10 நிமிஷத்தில் மிச்சர் பொட்டல மாதிரி கையில் அள்ளி கொடுத்துட்டு அவங்க அப்பா கொண்டு போடா அப்படின்னுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த மேலாண்மை புண்ணியசாமியினுடைய கதைக்கு வாங்க. அந்த பெண்ணுக்கு பனிக்கூடம் உடைந்து விடுகிறது, வலியால் அரற்றுகிறாள். கொண்டு வருகிற பொழுது மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அந்த செவிலியர் சகோதரிகள் பார்க்கிற பொழுது அந்த பெண் இறந்து விடுகிறார். அந்த குழந்தை மட்டும் உயிரோடு இருக்கிறார். அப்ப அந்த புருஷன் சொல்றான், பாவங்க தாய் செத்து போனா அப்படின்னு அந்த சொல்லுகிற பொழுது அந்த அந்த பெண்ணினுடைய கணவன் தலையிலே அடித்து கொண்டு அழுது கொண்டே சொல்கிறான், என் பொண்டாட்டி சாகல, கொலை பண்ணிட்டீங்கிறான். ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாங்க, இந்த நேரத்தில் ஒரு வாகனம் இருந்திருந்தாலோ ஒரு நல்ல சாலை வசதி இருந்திருந்தாலோ 10 நிமிடத்தில் இந்த இடத்திற்கு நான் வந்திருப்பேன். ஆனால் போக்குவரத்தும் இல்லை, வெகு ஊரில் ஆஸ்பத்திரியும் இல்லை, அதனால தான் நான் தூக்கிட்டு ஓடி வந்தோம். அதனாலே இந்த சமூகம் என் பெண்ணை, என்னுடைய மனைவியை கொலை செய்து விட்டது என்று மேலாண்மை பொன்னுச்சாமி எழுதியிருந்தார். அந்த கதைக்கு அவர் வைத்திருந்த தலைப்பு கொலை என்பது. நான் நினைச்சு பார்க்கிறேன், இந்த 108 நம்பர் போட்ட ஆம்புலன்ஸை பார்க்கிற பொழுது, ஒருவேளை அந்த கதை நடக்கிற பொழுது ஒரு 108 ஆம்புலன்ஸ் இருந்தா அங்கேருந்து ஒரு போன் பண்ணியிருப்பாங்க, இந்த ஆம்புலன்ஸ் போயிருக்கும், அந்த பெண்ணை உரிய நேரத்திலே பக்கத்திலே இருக்கிற. நானும் நினைச்சு பார்க்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே இங்கே தமிழ்நாட்டிலே இப்பொழுது அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. கிராமங்கள் ஒரு மருத்துவ வலை பின்னலால் இன்றைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறார். ஒருவேளை இந்த ஆம்புலன்ஸ் இருந்திருந்தால், பக்கத்திலே ஒரு மருத்துவமனை இருந்திருந்தால் அந்த பெண் காப்பாற்றப்பட்டிருக்க கூடும். அந்த வசதிகள் செய்யவில்லை என்றால் தலைவிதியை நொந்து கொண்டு பலனில்லை, அந்த பெண்ணை கொலை செய்து விட்டீர்கள் என்று மேலாண்மை பொன்னுச்சாமி எழுதியிருந்தார். அதனால தான் எனக்கு இந்த ஆம்புலன்ஸை பார்த்த பொழுது ஒருவேளை இருந்திருந்தால் சில கொலைகள் தடுக்கப்பட்டிருக்கும் என்று எப்பொழுதும் தோன்றும். சில சமயங்களில் ஒரு தப்பு பண்றதை விட தப்புக்கு விளக்கம் சொல்றது ரொம்ப அதை விட மோசமா இருக்கும். அதுக்கு தப்பே பரவாயில்ல. ஒரு படத்தில் சந்தானம் படத்தில் சொல்லுவார்ல, இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருந்திருக்கலாம் அப்படின்னு. தப்பு பண்ணிட்டு விளக்கம் சொல்ற போது சரியா சொல்லணும். இதுக்கு நான் வேற யாரையும் சொல்றதா நீங்க நினைச்சுக்க கூடாது. நீங்க நினைச்சுக்கிட்டா நான் பொறுப்பும் கிடையாது. எந்த காணொலி காட்சியோடும் நான் சொல்ல போகிற கதையை நீங்கள் இணைத்து பார்க்க கூடாது. அது என்ன கதைன்னா, ஒரு ராஜா முன்னால நடக்கிறாரு, பின்னால மந்திரி தளபதி எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. கரண்ட் வசதி இல்லாத காலம். திடீர்னு தளபதி என்ன பண்ணிவிடுறாரு, படார்னு ராஜாவை அந்த இருட்டு திடீர்னு ஒரு தீப்பந்தம் அணைஞ்சு போயிடுது. படார்னு ராஜாவை பின்பக்கத்தில் அடிச்சு விடுறாரு. ராஜா என்னடா எவனா நம்மளையே அடிக்கணும், நம்ம தானே அடுத்தவன் அடிப்போம், இவ்வளவு பேர் வர்றப்ப ஒருத்தர் அடிக்கலாம் அடிச்சுட்டு பேசாம போறாரு. அடுத்து கொஞ்சம் தூரம் போய் கொஞ்சம் இருட்டா இருக்கு, மறுபடியும் அடிச்ச உடனே ராஜா படார்னு பின்னால திரும்பி கையை பிடிச்சு விடுறாரு. வெளிச்சத்தில் கொண்டு வந்து பார்த்தா தளபதி. ராஜாவை அடிச்சது எவ்வளவு பெரிய தப்பு, சிரச்சேதம் பண்ணக்கூடிய அளவுக்கு தப்பு. ராஜா கேட்டிருக்காரு, ஏண்டா என்ன பின்னால தட்டினே அப்படின்னு கேட்டிருக்காரு. தெரியாமன்னு சொல்லியிருக்கலாம். இந்த ஆளு சொல்லியிருக்கார், அந்த தளபதி அந்த ராஜாவுடைய வேலைக்காரரு, ஐயா நீங்கன்னு நினைச்சு தட்டலை, மகாராணின்னு நினைச்சு தட்டி விட்டேன், என்ன மன்னிச்சுக்குங்க அப்படின்னு. நானும்
இவன்னு நினச்சி ராஜா நினச்சி தட்டியிருந்து தெரியாமல் தட்டிவிட்டாங்கன்னு சொல்லியிருந்தா கூட 1 வருஷம் 2 வருஷம் சிறை தண்டனையோட போயிருக்கும். மகாராணி நினச்சி உங்களை தட்டிவிட்டேன்னு சொன்னால் ராஜாவுக்கு எவ்வளோ சுருன்னு கோபம் வரும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சில பேர் தப்பை விட அதுக்கு அவங்க சொல்கிற விளக்கம் அதை விட அபத்தமாக இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் புத்தகம் எனும் போதி மரம் என்கிற தலைப்பை மரியாதைக்குரிய ஐயா நம்முடைய நூலகர் சிவகுமார் ஐயா கேட்டாங்க. ஐயா நீ என்ன தலைப்பில் பேசுகிறீங்க அப்படின்னு. ஐயா எங்கள் அன்பு தம்பி அன்பு வந்திருக்கார். கொடுக்குற தலைப்புக்கும் பேசுகிறதுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. பல சமயத்தில் பேசி முடிக்கிறப்ப தான் என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம்னே பார்ப்பாங்க சில பேர். அப்படி இல்லைங்க. புத்தகம் என்ன செய்யும்? இங்கே அருமையாக சொன்னார். நம்முடைய அரசமைப்பு சட்டம் உலகத்திலேயே கையால் எழுதப்பட்ட மிக நீண்ட நெடிய அரசியல் சட்டம் நமக்கு சொந்தமானது. அவர் ஒரு அற்புதமாக அதை சொன்னாருங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை அந்த அரசியல் நிர்ணய சபையில் அறிமுகப்படுத்தி முடிக்கிற பொழுது சொன்னார், இன்றிலே இருந்து இந்தியாவிலே அனைவருக்கும் வாக்கு மதிப்பு ஒன்றாக இருக்கும். வாக்கு மதிப்பு ஒன்றாக இருக்கும். அது வரைக்கும் ஒரு முறைங்க பெண்களுக்கு முதல்ல ஓட்டுரிமை, இப்போ அமெரிக்காங்கிறாங்கல்ல, அமெரிக்காவுக்கு முன்னாலேயே பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா என்பதை மறந்து விடாதீர்கள். அன்றைக்கு அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த பராக் ஒபாமா வந்த பொழுது நாடாளுமன்றத்தில் பேசுகிற பொழுது சொன்னார், உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான அமெரிக்கா அதே போல மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவை வாழ்த்துகிறதுன்னார். அப்போ ஒரு துணை ஜனாதிபதி இருந்தார், மிகப்பெரிய உண்மையிலே அறிவாளி. அவர் கடைசி வரைக்கும் காணாமல் போகவே இல்லை. அந்த ஜனாதிபதியின் பெயர் KR நாராயணன். அவர் அப்போது துணை ஜனாதிபதியாக இருந்தார். அவர் பின்னால் நன்றியுரை சொல்றப்ப சொன்னாரு, இங்கே ஒபாமா சொன்னாரு உலகத்தின் மிகப்பெரிய நாடு அமெரிக்கா அப்படின்னு. ஆனால் நான் சொல்லுவேன், உங்களை விட மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. ஏனென்றால் நீங்கள் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுப்பதற்கு முன்னாலேயே அனைவருக்கும் வாக்குரிமை கொடுத்த மிகப்பெரிய ஜனநாயகத்தின் தொட்டில் இந்தியா என்று KR நாராயணன் சொன்னார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஏதை சொல்றேன்னா, பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்த அரசியல் சட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது சொன்னார். இன்று முதல் இந்தியாவிலே அனைவருக்கும் வாக்கு மதிப்பு ஒன்றாக இருக்கும். என்றைக்கு அனைவருடைய வாழ்க்கை மதிப்பும் ஒன்றாக இருக்கிறதோ அன்றைக்குத்தான் இந்திய ஜனநாயகம் முதிர்ச்சி பெறும், முழுமை பெறும் என்று சொன்னார். இன்றைக்கு வாக்கு மதிப்பும் ஒன்றாக இல்லை, வாழ்க்கை மதிப்பும் ஒன்றாக இல்லை. நம்முடைய வாக்கு நம்மள்கிட்ட இருக்கா? இப்போ என்ன கூட அழைத்து கொண்டு வந்தவர் அந்த தேர்தல் பிரிவினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அவர்கள். ஏன்னா இப்போ உங்க ஓட்டு உங்க பேர் இருக்கான்னு தயவு செய்து பார்த்துக்குங்க. இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டு வந்த பிறகு கொஞ்சம் கள்ள ஓட்டு குறைஞ்சிருக்குங்க. முன்னாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கணவர் வாக்குச்சாவடி வாசல்லையே நின்னாராம். என்னன்னு கேட்டதுக்கு, ஏன் நீங்க இல்லைங்க என் பொண்டாட்டி செத்து போயிட்டா, ஆனால் தேர்தலுக்கு தேர்தல் கரெக்டாக சொர்க்கத்திலேருந்து ஓட்டு போட்டு போயிடுறா, நான் ஒரு நாள் கூட பார்த்தது இல்லை, இன்னைக்கு எப்படியும் வருவா, அவளை பார்த்து 2 வார்த்தை பேசிடலான்னு நிற்கிறேன். யாரோ அந்த அம்மா பேரில் கள்ள ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்திருக்கு, அவர் பேரில் இல்லைங்க. மரியாதைக்குரிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எவ்வளோ பெரியவர், அவர் ஓட்டையே போட்டு போயிட்டாங்க. ஒரு தேர்தலில் ஒரு ஓட்டு போடுறதுக்கு கிளம்பி இருக்கிறார், நல்லா சாமியை கும்பிட்டு அந்த தேர்தலில் அவர் நிற்கலை. அவர் நேராக ஓட்டு போட போகிறாரு. அதிகாரி பார்த்துட்டு, ஐயா பேர் சிவாஜி கணேசையா, அந்த பேர் இல்லையா அப்படின்ட்டாங்க. அது பட்ட பேர், யோ VC கணேசையா அப்படின்னார். உடனே பார்த்துட்டு, மன்னிச்சுக்கய்யா கோச்சிக்காதீங்கய்யா, ஏன் தம்பி என்னாச்சு, யாரோ காலையில் போட்டு போயிட்டாங்க அவங்க ஓட்டை, 8 மணிக்கு ஓட்டாக போட்டாங்க, எப்படி அதுக்கு மேலே எப்படி தர்றதுன்னு தெரியலை. அப்போ தான் நடிகர் திலகம் ஒரு பஞ்சு டயலாக் சொன்னாராம், அட பாவிகளா, தேர்தலில் நின்னா எனக்கும் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, என்னையும் ஓட்டு போட விட மாட்டேங்கிறாங்க, என்ன போய் மிகப்பெரிய நடிகர் திலகம்ங்கிறாங்க, நான் கிடையாதுயா, யாரோ ஒருத்தன் காலையில் 8 மணிக்கு என் பேரை சொல்லி நடித்து ஓட்டு போட்டு போயிருக்கான் பார்த்தியா, அவன் தான்டா உண்மையிலேயே செவாலியே சிவாஜின்னாரான். நடிகர் திலகம் ஓட்ட போட்டது பெரிய விஷயம் இல்லைங்க. நாட்டினுடைய முதல் குடியரசுத் தலைவராக இருந்தவர், முதல் குடிமகனாக இருந்த ஜனாதிபதி பதவி பொறுப்பில் இருந்தவர் மரியாதைக்குரிய ஐயா R வெங்கட்ராமன். அவர் ஓய்வு பெற்ற பிறகு ஓட்டு போடலான்னு வர்றாரு. மயிலாப்பூர் வாக்குச்சாவடியில் R வெங்கட்ராமன் பார்த்த உடனே கலெக்டரே செல்யூட் அடிச்சு வாங்கய்யா வாங்கய்யான்னு சொல்லி பார்க்குறாரு. R வெங்கட்ராமன் 60 பேர் இருக்காங்க, 60 வெங்கட்ராமனையும் போட்டு போயிட்டாங்க.
இவருக்கு என்ன பேரை சொல்லி ஓட்டு போடுறது? ஆர் வெங்கட்ராமனே ஐயா ஏய் நான் முதல் குடிமகனாக இருந்தவங்கய்யா அப்படின்னு கோவப்பட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொன்னார் அதான் என் முதல்லையே போட்டு போயிட்டாங்க. ஏன்னா உங்கள் இந்த காலத்தில் வரலாற்று திருட்டும் நடக்கிறது, வாக்கு திருட்டும் நடக்கிறது. எனவே நீங்கள் உங்கள் வாக்கு அன்னைக்கு அம்பேத்கர் சொன்னதை மறந்துடாதீங்க. வாக்கு மதிப்பையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கை மதிப்பையும் சமமாக்குவதற்கு தான் இலக்கியம். புத்தகம் எனும் போதி மரம். நான் ஒரு இடத்துல சொல்றேங்க, தயவு செய்து நம்ம ஞானிகளை பற்றிய புனை கதைகளை உருவாக்குவதை தயவு செய்து நிறுத்துங்கள். புத்தரை பற்றி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் என்ன படிச்சிருக்கேன்? புத்தர் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்றார். ஓகே. ஒரு நாள் புத்தர் நடந்து வெளியே வந்தார், ஒரு மரணத்தை பார்த்தார், நோயை பார்த்தார். அப்படியே விரக்தி அடைந்து போதி மரத்தடியிலே போய் புத்தர் உட்கார்ந்தார், ஞானம் பெற்றார். சித்தார்த்தன் புத்தராக மாறிவிட்டார். 10 வரியில சொல்லிய முடிச்சுட்டாங்க. ஆனால் புத்தனுடைய கதை அவ்வளவு எளிய கதை இல்லைங்க. நீ நினைப்பது போல புத்தர் ஒன்றும் இளம் வயதிலேயே சாகலங்க. 85 வயது வரை வாழ்ந்து முடித்தவர் புத்தர். இந்திய அவர் காலத்தில் அவர் அளவுக்கு நடந்த கால்கள், எஸ் ராமகிருஷ்ணனுடைய புத்தகம் ஒன்று உள்ள இருக்கு, படிச்சு பாருங்க. 85 வருஷமா நடந்தே கொண்டு ஒரே ஒரு நாள் மரத்தடியிலே அமர்ந்து நீங்கள் ஞானத்தை பெற்றுவிட முடியும் என்று தயவு செய்து நம்பாதீர்கள். நடந்து நடந்து வாழ்க்கையோடு பழகி பழகி படித்துத்தான் சித்தார்த்தன் புத்தன் ஆனான். அதனால புத்தகம் என்கிற போதிமரம் நம்ம ஏன் சொல்றோம்னா, ஒவ்வொரு புத்தகமும் ஒரு போதிமரம் மாதிரி நமக்கு ஒரு ஞானத்தை, அறிவை, ஆற்றலை சொல்லித்தரும். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, புத்தனை பற்றி நமக்கு ரொம்ப எளிமையாக சொல்லி முடிச்சிடறாரு. புத்தர் போய் உட்கார்ந்தாரு, லேசார மயக்கத்தில் இருந்தாரு, கப்புன்னு ஒரு ஒளி வந்துச்சு. அப்படியெல்லாம் ஒளி கிடையாதுங்க. இங்கே அறிவொளியை பற்றி பேசினாரு. புத்தகங்கள் தான் உண்மையிலேயே சித்தார்த்தனை அந்த ஞானம். அப்போ நிறைய படிங்க. இதோட முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, புத்தகம் என்னும் போதி மரம்னா நான் ஒன்று சொல்கிறேன். உங்கள் மாவட்டத்திலேயும் நிறைய குரங்கு, ஏலகிரியெல்லாம் இருக்குது, குரங்கு இருக்கும். நாளை கொண்டு போய் ஒரு புத்தகத்தை குரங்கு கிட்ட கொடுங்க. குரங்கு என்ன செய்யும்? இங்கே அறிவியல் இயக்க தலைவர் எனக்கு முன்னால் பேசினார். நாம் எல்லாம் குரங்கில் இருந்து வந்தவர்கள். நீங்கள் கோச்சிக்கிட்டாலும் அதான் உண்மை. இல்லைங்க நாங்கள்லாம் சிங்கத்திலிருந்து வந்தோம், புலியிலிருந்து வந்தோம். டார்வின் என்கிற பரிணாம கோட்பாடு என்ன சொல்கிறது என்றால், மனிதர்கள் எல்லாம் குரங்கில் இருந்து, மனித குரங்கில இருந்து வந்தவர்கள். நீங்க உங்க வீட்டில் உங்க படம், அப்புறம் உங்க அப்பா படம், உங்க தாத்தா படம், தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா வரிசையா படம் மாட்டியிருக்கீங்கல்ல, அதில் கடைசி அந்த மூளையில் மாட்ட வேண்டிய படம் ஒரு குரங்கு படம். நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறீங்களா? இப்போவும் கூட என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட வச்சுக்காத, வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். உங்களுக்கு வால் இருக்கா? இப்போ இல்லாத வாழை எப்படி ஒட்ட நறுக்க முடியும்? ஒரு காலத்தில் நமக்கும் வால் இருந்துச்சுங்க. மரத்தில் தாவரத்துக்கு வால் பயன்பட்டது. இப்போ கூட ஒரு பையன் நினைக்கிறான், இப்போ கூட இருந்தால் பரவாயில்ல, டவுன் பஸ்ஸில் ஏறி குதித்து படாருன்னு அந்த கம்பியில் ஒரு வாழை சுற்றிக்கிட்டு ஏறி தொங்கிக்கிட்டே போகலான்னு கூட நினைக்கலாம். வாழை ஒட்ட நெருக்கி போடும்னு சொல்கிறோம்ல, இந்த வாழை ஆட்டாதேன்னு சொல்கிறோம்ல. அறிவியல், மருத்துவ அறிவியல் என்ன சொல்கிறது? குரங்கிடம் இருந்த வாலின் சொச்சம் தான் நமக்கு வருகிற அப்பெண்டிஸ் நோயினுடைய அந்த வாலில் தான் போய் அந்த கழிவுகள் தேங்கினால்தான் அது உடனே அறுவை சிகிச்சை பண்ணுறோம் இல்லையா. வால் இருந்து இப்படி கேட்கலாம், என்னைக்கு அந்த வால் போனிச்சு? ஒரே நாளையில் காது குத்துற மாதிரி கூட்டு வச்சு வாழை வெட்டி விட்டாங்களா? இல்லைங்க. மனிதனுக்கு வாலினுடைய உபயோகம், இந்த வால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய அந்த குறைஞ்சி போச்சு. இப்படி 4 காலில் ஓடிக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நிமிந்து முன்னால் இருந்த 2 காலு தான் அப்படி கையாக மாறினுச்சு. ஒரே நாளையில் படாருன்னு அடிமை பண்ணி படத்தில் எம்ஜிஆர் நிமிடுற மாதிரி நம்ம நிமிடலை. அதுக்கு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆனது என்று பரிணாம கோட்பாடு சொல்கிறது. ஏன் இப்போ நான் திருப்பி சொல்கிறேன், குரங்கு கிட்ட போய் புத்தகத்தை கொடுத்த உடனே ஏன் கிழிச்சு எரியுதுன்னா, அது நினைக்கிது இந்த மனுஷங்க பூரா நம்ம குரூப்பை சேர்ந்தவங்க, நம்ம கூட்டத்தை சேர்ந்தவங்க இந்த புத்தகத்தை படித்த பிறகுதான் நம்மகிட்டேருந்து பிரிஞ்சு நாகரிகம் அடைஞ்சிட்டாங்க, அறிவு அடைஞ்சிட்டாங்க. இந்த புத்தகம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா இந்த குரூப்பும் நம்மளோட தான் சேர்ந்து மரத்தில் தாவிக்கிட்டு இருப்பாங்க என்று கோபத்துக்கு கோபம் வருகிறது. எனவேதான் குரங்கு புத்தகத்தை கிழித்து எரிகிறது.
குரங்குக்கு புத்தகம் படிப்பதில்லை. சில குரங்கு மனித குரங்குகளுக்கும் புத்தகம் படிப்பதில்லை, பிடிக்கிறதில்லை. நம்மளுக்கு என்ன செய்ய முடியும்? நான் இன்னொன்று சொல்றேங்க, குரங்குக்கு ஒரு இயல்பு இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்? மனிதனுக்கு 6 அறிவு சொல்றோமா இல்லையா? இதை யாரு சொன்னா? உங்களுக்கு 6 அறிவுன்னு யாரு சார் சொன்னா? நீங்க தான் சொல்லிக்கிட்டீங்க. வேற வனத்தில் இருக்க விலங்குகள்லாம் வந்து அண்ணே உங்களுக்கு 6 அறிவுன்னே, எங்களுக்கு 5 அறிவுன்னே, அவளுக்கு 4 அறிவுன்னு சொன்னிச்சா? நம்மளா நமக்கு 6 அறிவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை சொல்லுவாரு, 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு, இந்த 5 கூட இருக்கும்னா அதுவும் கூட டவுட்டும்பார். 5 அறிவு கூட நமக்கு இருக்கா? நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க இந்த குரங்கு சுற்றுலா தலங்களுக்கு போனோம்னா என்ன செய்யுது? ரோட்டில் உட்காந்துருக்குது. வாழைப்பழம் தருவானா, பொறி தருவானா, கடல மிட்டாய் தருவானான்னு எதிர்பார்க்குது. கொடுத்தீங்கன்னா வாங்குது, இல்லைன்னா பையன் அதே பிடுங்குது. இந்த வேலையை குரங்குக்கு சொல்லி கொடுத்தது யாரு? நம்ம தான். நீங்க ஒன்று தெரிஞ்சுக்குங்க, எந்த குரங்கும் பிறக்கிற பொழுது நீங்கள் வாங்கி கொடுக்கிற வாழைப்பழத்தை நம்பி பிறக்கவில்லை. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இயற்கையோடு இயற்கையாக இயைந்து பழங்களை சாப்பிட்டு வாழ்ந்து வந்த ஒரு குரங்கை உங்கள் தர்மத்தையும் கருணையும் காட்டுவதற்காக ஒரு குரங்கை பிச்சைக்காரனாக நீங்கள் மாற்றி வைத்திருக்கிறீர்கள். நமக்கு தெரிஞ்சது சரி, குரங்கத்தான் மாற்றி வச்சிருக்கோம்ல. அதாவது சின்ன உயிர். யானை எவ்வளவு பெரிய ஆளுங்க, நினைச்சா எவ்வளவு பெரிய மரத்தை தூக்கும், எவ்வளவு பெரிய மலையை தகர்க்கும். அப்படிப்பட்ட யானையே நம்ம கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்து எதுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம்? கடைக்கடையா கூட்டு வந்து 5 ரூபா கொடு, 10 ரூபா கொடு. அதுக்கு ட்ரைனிங் எப்படின்னா 50 100 கொடுத்தா லேசா தலையை தொடுது, 5 10 கொடுத்தா சட்டுன்னு ஒன்று வைக்குது. நீ எல்லாம் ஏன்டா ஆசீர்வாதம்னு சொல்லி ஒரு கவியன் நாங்கள் எழுதுனா, கட்டி கிடக்கும் யானையிடம் போய் நீங்கள் வாங்குவது வரம் அல்ல சாபம் என்று அந்த கவியன் சொன்னான். ஏன் தெரியுமா? அந்த யானையின் மனம் முழுவதும் காடும் வனமும் தான் இருக்குமே தவிர ஒரு சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற யானையால் ஒருபோதும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள். யானைகளின் இடம் காடுகளே தவிர நீங்க கொடுக்கிற கவலை சொத்துக்காக யானை ஒன்றும் பிறக்கவில்லை. இப்போ நம்மளோட பழகின டிக்கெட்டை பூரா அப்படி மாற்றி வச்சிருக்கோம். யானைய, கரடிய. நீங்க கரடி பற்றி ஒரு கதை உண்டுங்க. ஏன்னா ஒரு சர்க்கஸ் ஒரு பையன் இங்கே இது கோட்டை மைதானம் இராணுவம். உண்மையிலேயே வேலூர் மாவட்டத்துக்கு இன்னொரு சிறப்பு என்ன, தமிழ்நாட்டிலேயே அதிகமாக இராணுவத்திலே இருக்கிற வீரர்களை இராணுவத்துக்கு அனுப்புகிற ஒரு மகத்தான மாவட்டம் நம்முடைய வேலூர் மாவட்டம். அது உண்மையிலே வணங்குதலுக்குரிய ஒன்று. ஒருத்தன் சென்னைக்கு போலீஸுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு போயிருக்காப்புல. போயிருந்துருக்கிறான். இவங்கிட்ட நேரம் அந்த உடல் தகுதி இருக்கு இல்லையா, ஒரு 2 இன்ச்சு குறைஞ்சிருக்கு, ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. இப்போ வீடு கூட நான் போலீஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். எல்லா ஃபிட்னஸ் இருக்குது, உயரம் தான் கொஞ்சம் பிரச்சனை. ஊருக்கு போய் சொல்கிறதுக்கு சங்கடம். உடனே ஊருக்கு வந்து போனால் கிண்டல் பண்ணுவாங்க நினச்சிக்கிட்டு மெட்ராஸ்லேயே என்னத்தையாவது வேலையை பார்த்து பிழைச்சிக்கோம்ட்டு போயிருக்காப்புல. பக்கத்தில் ஜம்போ சர்க்கஸ்ன்னு ஒன்று போட்டுருந்துருக்காங்க. அங்கே போய் பார்த்து கேட்டிருக்கான், ஐயா 3 நாளாக சாப்பிடல, ஏதாவது உங்கள் சர்க்கஸில் வேலை இருந்தால் கொடுங்கய்யா அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அதுக்கு அவர் சொன்னாராம், இப்போ எவையா சர்க்கஸ் பார்க்குறான், எல்லோரும் ஷார்ட்ஸு ரீல்ஸ் தான் பார்க்குறாங்க செல்லில் தவிர. இப்போ எவன் சர்க்கஸுக்கு வர்றவனும் ஓசி பாஸ் வாங்கிட்டு தான் வர்றாங்க. நானே இந்த விலங்குகளை கட்டி மேய்க்கிறது எப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னக்கிட்ட என்னையா வேலை இருக்குது? ஐயா நீங்கள் காசு கூட தரவேணாமியா, 2 வேளை சோறு போட்டால் போதுமையா, என்ன வேலை சொன்னாலும் செய்கிறேயான்னு ரொம்ப கெஞ்சிருக்கான். இந்த சர்க்கஸ் ஓனருக்கே ரொம்ப பரிதாபப்பட்டு, இல்லை எப்படி சொல்லணும்னு சங்கடமாக இருக்குன்னு நாப்பிளையாம். ஏங்கய்யா நாப்பிளையாம், இல்லை வேற ஒன்றும் மனுஷங்க பார்க்குற வேலை ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருந்த கரடி முந்தா நாள் செத்து போயிடுச்சு, அது உடுப்பு அந்த தோலை கரட்டி வச்சிருக்கிறேன், நீ கரடியை நடிச்சின்னா 2 வேளை சோறு போட்டு ஒரு நாளைக்கு 50 ரூபா தர்றேன் அப்படின்ட்டுருக்கான். நம்மளும் பாவம் பசி சரின்ட்டான். சரின்னு ட்ரைனிங் எப்படி கரடி மாதிரி குதிக்கிறது, எப்படி கரடி மாதிரி ஆடுறதுலாம் ட்ரைனிங் கொடுத்து சாயந்தரம் லைட்டை போட்டு சர்க்கஸ் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மைக்கை பிடிச்சி சொல்கிறவர், இதோ உங்களை மகிழ்வுக்க கரடி வருகிறதுன்னு சொன்னோன்னா உற்சாகம் ஆகிட்டான் நம்மால். என்ன வேலை கிடச்சிருச்சுல்ல. உடனே படாருன்னு கிரவுண்டுக்குள்ளே வந்து குதிச்சிருக்கான், ஆடி இருக்கான், பக்கத்தில் ஊழ் கொண்டிருக்கான். ஜனங்க பூரா கைத்தட்டி இருக்காங்க. நேற்று வரைக்கும் இருந்த கரடி சொங்கி, இது நல்லா சுறுசுறுப்பாக இருக்கியா, நல்லா புது கரடியாக ஓனர் வாங்கியிருப்பார் போல,
நல்ல கரடியாக இருக்கியான்னு பாராட்டி கை தட்டியிருக்காங்க. அப்போ தான் அந்த மைக்கை பிடிச்ச ஒரு வார்த்தை சொன்னானா, இதுவரை நம்மை ஆடி பாடி மகிழ்வித்த கரடி சிங்கத்தின் வாயில் கொண்டு போய் தலையை வைக்கும் இருக்கான். நம்மால் சொல்லியிருக்கான், சொல்லவே இல்லையா? கரடி வேஷம் போட்டு சும்மா கிரவுண்டுக்கு போனால் போதும்னு சொல்லிவிட்டு இப்போ போய் திடீர்னு சிங்கம் வாயில் தலையை வைன்னு சொல்கிறானே அப்படின்னுட்டு அந்த ஆள் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுதே எவனோ ஒருத்தன் முடிச்சு தள்ளி விட்டான். பார்த்தா எதிரில் சிங்கம் ஆணும் வாயை பிளந்துக்கிட்டு இருக்கு. 50 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அற்பாயில் முடிய போகுதே அப்படின்னு ஜலகண்டேஸ்வரான்னு கும்பிட்டு போயிருக்கிறான். சிங்கம் பேசியிருக்கு, கவலைப்படாத, நானும் மனுஷன்தான். நீ இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்டு, நான் முந்தா நாள் அப்பாயின்மெண்ட்டு, நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டிருக்கு சிங்கம். கரடி சொல்லியிருக்கு நான் பிஏ படிச்சிருக்கேன்னு. நான் எம்ஏ படிச்சிருக்கேன், அதனால தான் எனக்கு சிங்க வேஷம், கொஞ்சம் பெரிய பதவி. நீ பிஏ படித்ததால உனக்கு கரடி வேஷம். இந்த மேலே ஓடுறாங்க பாரு குரங்கு, அவங்க கூட ப்ளஸ் 2 ஃபெயில் ஆனவங்க. அநேகமாக அந்த இங்கே இருக்கிற எல்லா விலங்குகளுமே மனுஷங்க தான். நீ கவலைப்படாமல் இருந்துச்சான். இது இந்த கதை எதுக்கு தெரியுமாங்க? ஒரு வேலையின்மையினுடைய கொடுமையை சொல்கிறதுக்காக இருந்தது. நம்ம காஞ்சிபுரத்தை சேர்ந்த கவிஞர் ரா முத்துக்குமார் தான் சொன்னார், உங்கள் ஊரில் கோட்டை சுவர் இருக்கு. அவர் சொன்னார், உலகத்திலேயே மிக நீளமானது சீன பெருஞ்சுவர் அல்ல, வேலை இல்லாதவனுடைய பகல் பொழுது அப்படின்னார். நம்ம சும்மா இருந்தாலும் சும்மா சுற்றி இருக்கவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன படிச்சிருக்கிய? எம்ஏ படிச்சிருக்கேன். அப்புறம் அடுத்து என்ன பண்ண போறிய? அவனே என்ன பண்ண போகிறது தெரியாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். வெளியே இருக்கிறவன் உங்களுக்கு அடுத்தவனை நான் இன்னொன்று சொல்கிறேங்க, நலம் விசாரித்தா கூட அவன் நல்லா இருக்கணும்னு நினச்சி நலம் விசாரிங்க. இல்லையா சில பேர் நல்லா இருக்கங்களான்னு கேட்குறத இன்னும் சாகலையா அப்படிங்கிறதுக்காக தான் கேட்பாங்க. ஒருத்தரை பார்க்குறீங்கன்னு வைங்க, நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லி வைக்கிறேன், பார்த்த உடனே நல்லா இருக்கியா, இப்போ முகத்தில் ஒரு தெளிவு இருக்கியா அப்படி சொல்லி பழகுங்க. அதை விட்டுட்டு என்ன கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி இருக்கிய, என்ன கொஞ்சம் ஊதுன மாதிரி இருக்கிய, ஏதாவது நடந்தாலே ஆகும். ஒன்றும் மெலியுவான். ஆமாங்க கொஞ்சம் மெலிசாயிட்டேன்னா சர்க்கரை ஓவரோ, நீ என்ன பெரிய டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்டா, கொஞ்சம் குண்டாயிட்டா கொழுப்பு அதிகமோ, பார்த்தா ரொம்ப டல்லாக இருக்கீங்க பார்த்துக்குங்க. இது எதுக்கு தெரியுமா? இன்னும் இருக்கானேங்கிற கடுப்பில் விசாரிக்கிறது. என்ன கூட சிலர் பார்த்தோன்னே கேட்பாங்க, ஐயா நீங்கள் மதுக்கூர் ராமலிங்கம் தானே? நமக்கு ஒரு திடீர்னு ஜிப்புன்னு பறக்கும், ஆஹா நம்மளையும் வேலூரில் ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரேன்னு. ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா என்ன ஒன்று, ஏன் இப்போல்லாம் நீங்கள் பேசுகிறது இல்லை? ஏன் தெரியுமா? நான் பேசக்கூடாதுங்கிறது அந்த ஆளுடைய எண்ணம். இப்படி நல்லா விசாரிப்பாங்கன்னு வைங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வீட்டில் ஒரு வேலை இல்லாமல் இருந்தோம்னு வைங்களேன், காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு வெளியே போனால் வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன பெரிய கலெக்டர் வேலைக்கு போகிறான், 4 மணிக்கே எந்திரிச்சு குளிச்சுட்டு வெளியே போகிற, வெட்டி போய் ஐயா இப்போ வீட்டில் இருந்தா என்ன அம்மாயி சரி திட்டுறாங்களேன்னு வீட்டில் இருந்தா, ஏன் இப்படி அடக்கோழி மாதிரி வீட்டில் இருக்க, வெளியே போனால் ஏன் கோயில் மாடு மாதிரி வெளியே சுற்றுறேங்கிறாங்க. இங்கே இருந்தால் ஏன் அடக்கோழி மாதிரி வீட்டில் இருக்கேங்கிறாங்க. இப்போ என்ன தாண்டா செய்வான் அந்த வேலை இல்லாதவன்? அதுவும் பார்த்தா இப்போ கிடைக்கிற வேலையும் ஒன்றும் சிக்கலான வேலையாக இருக்குது. அன்றைக்கி ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. ஐயா எங்கே வேலை பார்க்குறாரு? ஐயா கவர்மெண்ட் ஆஃபீஸுங்க அப்படின்ட்டாங்க. அவங்க உஷாராயிட்டாங்க. சரி கவர்மெண்ட் ஆஃபீஸ்னால் சரி பர்மனெண்ட்டாக டெம்பரவரியான்னு கேட்டிருக்காங்க. அது அடுத்த கேள்வி தெளிவாக கேட்டிருக்காங்க. அதுக்கு இவன் தெளிவாக சொல்லியிருக்கான், பர்மனெண்ட்டாகவே டெம்பரவரி தான் இருக்கான். அப்போ அவன் ஜென்மத்துக்கும் பர்மனெண்ட் ஆக முடியாத ஒரு வேலையில் சேர்ந்துருக்கான்னு தெரியுது. ஏன் சொல்கிறேன் நான் நண்பர்களே, ஒரு புத்தகம் என்ன செய்யும்? இங்கே ஒரு அருமையான, அதிக நேரத்தை எடுத்துக்க விரும்பல, ஐயன் வள்ளுவனுடைய திருவுருவத்தை பறித்து, இது வந்துங்க வழக்கமான வள்ளுவர் கிடையாதுங்க இல்லையா? நம்ம அது வரைக்கும் வள்ளுவர் எப்படி பார்த்தோம் உட்கார்ந்துருப்பார். இது குமரிமுனையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வைத்த வள்ளுவர் சிலை. இதனுடைய வெள்ளி விழா சமீபத்திலே நடந்தது. முதல்வர், துணை முதல்வர் உள்ளிட்ட பெருமக்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். இந்த விழாவிலே பேசுகிற பொழுது நான் அப்படி இருந்து பேசுகிறேன், வள்ளுவருடைய சிலை அப்படியே வண்ணத்தில் ஜொலிக்குது. அப்போ தான் நான் சொன்னேன், எங்கள் ஐயன் வள்ளுவருக்கு ஏதாவது ஒரு சாயத்தை பூசிவிட முடியுமா என்று தமிழ்நாட்டிலே சிலர் துடிக்கிறார்கள். ஆனால் எங்கள் ஐயன் வள்ளுவனுக்கு மீது
உங்களால் விவசாயத்தை தவிர வேறு எந்த சாயத்தையும் பூசிவிட முடியாது என்று நான் சொன்னேன். ஏன் தெரியுமா? உலகத்தின் பல நூல்கள் உழுவது தவறு என்று சொன்ன பொழுது வள்ளுவன் தான் சொன்னான், உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்வார். வள்ளுவனிடம் கேட்டார்கள், துறவி பெரியவனா சாதாரண எளிய உழவன் பெரியவனா என்று கேட்டதற்கு சொன்னான், துறவியை விட சாதாரண எளிய உழவன் தான் பெரியவன். உண்மையா? சாமியார் தானங்க பெரியவர். ஒரு கோவணம் கொட்ட விவசாயி எப்படா பெரியவர்னா வள்ளுவன் சொல்றேன், ஏய் சாமியார் என்னடா சாமியார், எவன் வேணாலும் சாமியார போகலாண்டா, உழவினார் கை மடங்கின் இல்லை, ஒரு உழவன் மட்டும் வேலை செய்ய மாட்டேன் என்று கையை மடக்கி கொண்டால் அந்த துறவியும் கூட உயிரோடு இருக்க முடியாது. எனவே துறவியையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற உழவன் தான் உலகத்தில் பெரியவன் என்று ஓங்கி சொன்ன திருமறை தான் நம்முடைய திருக்குறள். இதில் உண்மையிலேயே நம்முடைய மாவட்ட நிர்வாகம் வள்ளுவருடைய சிலையை போட்டது மட்டுமல்ல, முதல் குறளை என் என்ப ஏன எழுத்தென்ப இவை இரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. எவ்வளவு அற்புதமான குறள் பாருங்க. வள்ளுவன் போய் கேட்டாங்க, எது கண்ணுன்னாரு, என் என்ப. இதில் கூட நீங்க நல்லா யோசிங்க, கொஞ்சம் அறிவார்ந்த பெருமக்கள் இருக்கீங்க. இப்போ இந்த உலகம் டிஜிட்டல் உலகமாக மாறிவிட்டது இல்லையா? எழுத்தை விட எண் தான் முக்கியம். இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஆகட்டும், டிஜிட்டல் ஆகட்டும், ஏஐ ஆகட்டும், செயற்கை தொழில்நுட்பம் ஆகட்டும், எல்லாம் எண்ணை அடிப்படையாக வைத்தே இயங்குகிறது. 2025 எண் தான் உலகத்தை ஆளப்போகிறது என்று உங்கள் அறிவியல் சொல்வதற்கு முன்னாலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எழுத்துக்கு முன்னாலே எண்ணை வைத்தானே வள்ளுவன். எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவை இரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்குன்னா, இந்த வாழும் உயிர்க்குங்கிறது தாங்க அதில் வார்த்தையை. வள்ளுவன் போய் கேட்டாங்க, படிக்கிறீங்களா சாமி, எவ்வளவு நாளா படிக்கணும்னு கேட்டாங்க. இப்போ கூட ஒரு பையனை பார்த்து கேளுங்க, தம்பி என்ன பண்ற? படிச்சு முடிச்சுட்டு சும்மா தான் இருக்கேன். என்னடா படிச்சானா +2 படிச்சிருக்கான். அதே என்னமோ பெரிய PhD பண்ண மாதிரி படிச்சு முடிச்சுட்டேங்கிறான். ஆனா வள்ளுவனை போய் கேட்டாங்க, எவ்வளவு நாளா படிக்கணும்னு. வள்ளுவன் சொன்னா, ரொம்ப ஈஸிடா தம்பி, ரொம்ப நாள்லாம் படிக்க வேணாம், அப்புறம் உயிரோடு இருக்க வரைக்கும் படித்தா போதும்டா. உயிரோடு இருக்க வரைக்கும் வாழும் உயிர்க்குன்னு சொன்னா பாருங்க, வாழும் உயிர்க்கு. நீ உயிரோடு இருக்க வரைக்கும் படி, அதுக்கப்புறம் உலகம் உன்னை பற்றி படிக்கும். அதுக்கு எதிர்ம குறள், தக்கார் தகவலர் என்பது அவர் அவர் எச்சத்தால் வாழப்படும். நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதை நாம் செத்த பிறகு இந்த உலகம் சொல்லும். இவன் நல்ல வேண்டா அறிவாளின்னு சொன்னால் நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன்னு அர்த்தம். நல்ல வேலை அயோக்கியப்ப இப்போ செத்தானே அப்படின்னு நீங்கள் சொன்ன யாராவது சொன்னான்னா அதான் நீ உலகத்துக்கு விட்டு போன பேருன்னு அர்த்தம். வாழ்கிற வரைக்கும் நீ படி, வாழ்ந்து முடித்த பிறகு உன்னை பற்றி உலகம் படிக்கும். எழுத்தாளர் ஜெயகாந்தன் சொல்லுவார், இங்கே பல பேர் செத்தது தெரியாமலே சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஐயம்பார். உயிரோடு இருப்பது என்பது இயங்குவது அல்லங்க. அடுத்தவன் மீது கருணை இருக்கா, அன்பு இருக்கா, தொடர் சொன்னது போல அறம் இருக்கா, அடுத்த உயிருக்காக இறங்குகிறோமா என்பதை வைத்துத்தான் ஒருவன் உயிரோடு இருக்கிறானா செத்து போனானான்னு தெரியணும். அதுதான் ஜெயகாந்தன் சொல்றாரு, இங்க பல பேர் செத்தது தெரியாமலே சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மூலம் என்ன தெரியுமா? வள்ளுவன் தான். என்ன குறள் அது? ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். எவன் ஒருவன் இந்த உலகத்தை புரிந்து கொண்டு அதன்படி வாழ்கிறானோ அவனை மட்டும்தான் உயிர் வாழ்கிற கணக்கிலே வைக்க வேண்டும். மற்றவனை எல்லாம் மார்ச்சுவரி கணக்கில் எழுதினான் நான் வள்ளுவேன். மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். அவன் உயிரோடு இருந்தாலும் செத்தவன் தாண்டா அப்படின்னா. உலகத்தில் எந்த மொழி எந்த இலக்கியம்ங்க இப்படியெல்லாம் பேசியிருக்கு? படிக்காதன்னு சொன்னாங்க. சில மொழி நம்மை படிக்காதே என்றது, பெண்களை படிக்காதே என்றது. எனக்கு ஏன் நம்முடைய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட திட்ட அலுவலர் இவ்வளவு பெண்கள் இருக்காங்க அப்படின்னா சில மொழியையே பெண்கள் படிக்கக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட மொழிகள் உண்டு. இந்த அறிவார்ந்த சபையை நான் கேட்கிறேன், தமிழில் எங்கேயாவது பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு இருக்கா? குழந்தைகள் படிக்கக்கூடாதுன்னு இருக்கா? இன்ன ஜாதியிலே பிறந்தவர்கள் என்று படிக்கக்கூடாதுன்னு இருக்கா? இல்லைங்க. எல்லாரும் படின்னு சொன்னதால தாங்க தமிழ் இன்று வரை உயிரோடு இருக்கிறது. மறந்துடாதீங்க, என்ன படிக்காதேன்னு சொன்ன மொழியெல்லாம் செத்து போச்சு. எல்லாரும் படிக்க வாங்கன்னு கூப்பிட்ட தமிழ் மொழி இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் உயிரோடு இருக்கிறது. இந்த வேலூர் மாவட்டத்துக்கும் நிறைய சரித்திர பெருமை உண்டு. மதுரைக்கு பக்கத்தில் கீழடின்னு ஒரு ஊருங்க.
இங்கே பக்கம் வேலூர்காரங்க யாராவது சுற்றுலா வந்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில், திருப்பரங்குன்றம், அழகர் கோயில் போயிட்டு அப்படியே கொஞ்சம் காலடியை கொண்டு போய் கீழடியிலையும் வச்சுட்டு வாங்க. ஏன் தெரியுமா? அங்கே நிறைய பானை ஓடுகள் கிடைக்குதுங்க. அந்த ஒரு பானை ஓடு கூட பிளெயினா இல்லைங்க. இப்போ நம்ம பயன்படுத்துகிற உங்கள் மாவட்டம் மண்பாண்ட தொழிலுக்கும் பேர் போன மாவட்டம். இப்போ நம்ம வச்சிருக்கோம்ல வீட்டில் பானை, இப்போ நம்ம வீட்டில் பானை வச்சிருக்கோமான்னு கேட்குறீங்களா? எங்கள் சங்க தலைவர் வெங்கடேசன் தான் ஒரு தடவை கேட்டார், என் தங்கையின் கோடை காலம் முழுவதையும் பிளாஸ்டிக் குடங்களே தின்று தீர்த்து விட்டன அப்படின்னு. பல இளம் பிள்ளைகளுக்கு கோடை காலம் முழுவதும் வீட்டுக்கு பிளாஸ்டிக் குடத்திலே தண்ணீர் எடுத்தே செத்து போகிறார்கள். ஆனால் கீழடியில் 2500 வருஷத்துக்கு முன்னால பானை ஓடுகள் கிடைக்கிறது. ஒரு பானை ஓடு கூட பிளைன் இல்லைங்க. அதில் பூ படம் போட்டிருக்கு, அன்னம் படம் போட்டிருக்கு, மயில் படம் போட்டிருக்கு. தண்ணி தூக்குகிற ஒரு பானையை கூட ஒரு கலை வடிவமாக பார்த்த இனம் தமிழ் இனம். இதை விட பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? அந்த பானையில் பேர் எழுதியிருக்குங்க, கோதை, பேச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பு என்னன்னா, நிறைய பிள்ளைகளுக்கு ஆதன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அது கீழடியில் பானையில் கிடைச்ச பேருங்க. ஆதினி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க, ஆதிரை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்படி தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல தூய பழம் பெருமை வாய்ந்த தமிழ் பெயர்களை வைக்கிற எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன் தமிழ் தமிழ் இப்படி கதறாங்கன்னு நினைக்காதீங்க. உலகத்திலேயே ஒரு மொழியை இணைத்து பெயர் வைக்கிற ஒரே இனம் தமிழ் இனம் தான். இங்கே தமிழ்ச்செல்வன் உண்டு, தமிழ்ச்செல்வி உண்டு, தமிழமுதன் உண்டு, தமிழ் இனியன் உண்டு. இங்கிலீஷ் இனியன் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மற்றவனுக்கெல்லாம் மொழி என்பது முகவரிங்க, நமக்கு அது உயிர் ஓட்டத்திலே ஒன்று. நான் ஏன் சொல்றேன், பானையில ஏன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், 2500 வருஷத்துக்கு முன்னால கிடைத்த ஒரு பானையிலே பெயர் எழுதப்பட்டிருந்தா என்னங்க பெயர், என்ன பொருள்? பானை யார் பயன்படுத்தியிருப்பான்? இன்னைக்கு பானை நம்ம சகோதரிகள் தான், அன்னைக்கு சகோதரிகள் தான். தான் பயன்படுத்துகிற பானையிலே ஒரு ஆதி தமிழச்சி தன் பெயரை எழுதி வைத்திருந்தால் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த தமிழ் பெண்ணுக்கு, நம்முடைய ஆதி மூதாய்க்கு எழுத படிக்க தெரிந்திருக்கிறது என்று பொருள். அன்னைக்கு அறிவொளி இயக்கம் நடத்த தேவையில்லாத காலம் இருந்தது. இடையில தான் பெண்கள் படிக்கக்கூடாதுன்ட்டாங்க. சரி, இது நான் சொன்ன கீழடி வைகை கரை பக்கத்தில் தாமிரபரணி கரை. நீங்க பாலாறு பொன்னாறு பக்கத்தில் குடியிருக்கீங்க. தென் தமிழ்நாட்டுக்கு போனீங்கன்னா தாமிரபரணி தமிழ்நாட்டினுடைய ஒரே ஜீவ நதி, எப்பவும் தண்ணி கிடக்கும் லேசா. அதனுடைய கரையில் ஆதிச்சநல்லூர், இந்தியாவிலேயே முதலாக அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்ட இடம். அதுக்கு பக்கத்தில் சிவகலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. அங்கே போய் நம்முடைய ஆய்வு செஞ்சாங்க. தொல்பொருள் ஆய்வுத்துறையில் ஒரு மிகப்பெரிய பானை கிடைத்ததுங்க. அது என்ன, முதுமக்கள் தாலின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இறந்து போனவங்களை அதுக்குள்ளே தூக்கி வச்சு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னன்னா, செத்த பிறகு இவன் ஆவியாக இருப்பான், பசிக்கும், எனவே அவருக்கு பிடிச்சதை பூரா அதுக்குள்ளே வச்சு கொட்ட புதைச்சிருவாங்க. இந்த முதுமக்கள் தாலி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ஃப்ரீசர் பெட்டி மாதிரி. நம்ம ஃப்ரீசர் பெட்டி அதிகபட்சம் ஒரு நாள் வீட்டில் வச்சுக்குவோம். பூமிக்குள்ளே புதைக்கப்படுகிற ஃப்ரீசர் பெட்டி தான் அந்த முதுமக்கள் தாலி, பெரிய பானை. ஒரு கவிஞர் தாங்க எழுதினார், ஒரு பெண் தான் எழுதினான். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஃப்ரீசர் பெட்டியை வாடகைக்கு தான் எடுக்கணும். உண்மைதானே நான் சொல்கிறது? எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சாகரத்துக்கு முன்னாலேயே ஃப்ரீசரை வாங்கி வீட்டில் வைப்பாங்களா? எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கவங்க 5 ஃப்ரீசர் பெட்டியை வாங்கி வீட்டில் வச்சுட்டோம்னா எவனாவது இந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுப்பானா? இல்லை, இவங்கெல்லாம் பணம் தாண்டா இருக்காங்க அப்படின்னு. இதாங்க வாழ்க்கைன்னு அவன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த முதுமக்கள் தாலியில் ஒன்று கிடைச்சிதுங்க. அதுக்குள்ளே வச்ச மனுஷனை காணுங்க, மனுஷனோ மனுஷியாக காணும். உள்ள ஒரே ஒரு நெல்மணி இருந்ததுங்க, நெல்மணி. அதை எடுத்து அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா பல்கலைக்கழகத்திற்கு கரிம ஆய்வுக்கு அனுப்பினார்கள். இந்த நெல்லின் வயது என்னன்னு கண்டுபிடிக்க முடியுங்க. அனுப்பினால் அந்த ஆய்வு சொல்லுகிறது, இந்த நெல்லுக்கு வயது 2600 வருஷம்னு சொல்லுதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் தாமிரபரணி கரையில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு நெல்லின் வயது என்றால், என்னுடைய அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களே நான் கேட்கிறேன், இம்மண்ணிலே கிடைத்த நெல்லுக்கே வயது 2500ன்னா நீங்களும் நானும் பேசுகிற தமிழ் சொல்லுக்கு எத்தனை வயது என்று தயவு செய்து எண்ணி பாருங்கள். அதனால தான் முன்னை பழமைக்கும் பின்னை புதுமைக்கும் தன்னை இணைத்து கொண்டு
இங்கே இந்தியாவுக்கு எத்தனையோ மதம் வந்திருக்குங்க. சில மதம் வந்தால் சில மொழி அழிந்து போகும். தமிழுக்கு இருக்கிற சிறப்பு என்னன்னா, இங்கே சைவம் வந்த பொழுது தேவாரமும் திருவாசகமும் வந்தது. இங்கே வைணவ மதம் வந்த பொழுது 4000 திவ்ய பிரபந்தங்களும் ஆண்டாளுடைய திருமொழியும் வந்தது. இங்கே சமணம் வந்த பொழுது சிலப்பதிகாரம் வந்தது. பௌத்தம் வந்த பொழுது மணிமேகலை வந்தது. கிறிஸ்துவம் வந்த பொழுது தேம்பாவணியும் சதுரகராதியும் நிறைய பலன் கிடைத்தது. இஸ்லாமியம் வந்த பொழுது சீரா புராணம் வந்தது. எந்த மதம் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அதனோடு இயைந்தும் இசைந்தும் இணைந்தும் தன்னை வளர்த்து கொள்கிற ஆற்றல் தமிழுக்கு இருக்கிற காரணத்தினாலே தான் இன்றைக்கும் தமிழ் உயிரோடு இருக்கிறது. நான் ஒன்றை சொல்லி என் உரையை நிறைவு செய்வேன். இன்னைக்கு செப்டம்பர் 30 விடிஞ்சா அக்டோபர் 1. இது எங்களுக்கு தெரியாதாப்பா, இதை சொல்லாம மதுரையிலிருந்து கிளம்பி வந்தீங்கன்னு கேட்காதீங்க. நான் இங்கே நின்று பார்க்குறேன், வெளியே வேலூரே பரபரப்பாக இருக்கு. ஏன்னா நாளைக்கு ஒரு முக்கியமான பண்டிகை, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. இதில் ஆயுத பூஜை என்று இப்போ யாரையாவது ஒரு மெக்கானிக் தோழர்கிட்ட கூட கேட்டால் கூட இல்லை 2 நாள் போட்டுங்க ஆயுத பூஜை முடியட்டுங்கிறார். என்னன்னு கேட்டால் நான் வெள்ளை அடிக்கிறேன், என்னுடைய செட்டை நான் அநேகமாக எல்லாத்தையும் இந்த பழக்கம் உண்டு. ஏன்னா ஆயுதம் என்பதை போர்க்கருவியாக அல்லங்க, தமிழ் தான் தான் செய்கிற தொழில் கருவியைத்தான் ஆயுதம் என்று சொன்னது தமிழ். இங்கே மறந்துடாதீங்க. தமிழ்ல இறுதி எழுத்து என்ன? ஆயுத எழுத்து. அது என்ன குத்துற கத்தி மாதிரியா இருக்கு? ஆயுதம்னா வாள் மாதிரியா இருக்கு. நீங்க அந்த அக்குங்கிற அந்த ஆயுத எழுத்துல எல்லாம் கவனிங்க, பழைய காலத்து மண் அடுப்பு மாதிரியே இருக்குங்க இல்லையா? பசி ஆற்றுகிற மொழிங்க தமிழ். அதனால தான் நாளைக்கு ஆயுத பூஜை என்று சொல்லுகிற பொழுது எங்கள் மதுரை பக்கமெல்லாம் சொல்லுவாங்க, பொருள் அப்படின்னா அந்த இது இருக்கு இல்லையா, கத்தி கபடா, அதை கூட பொருள்பாங்க. பேசிக்கிட்டே இருந்த மாப்பிள்ள பொருள் எடுத்து படக்குன்னு போட்டேன்பாங்க. பொருள்னா கத்தி அருவா, அதுக்கு பேர் தான் பொருள். அவன் பொருளுக்கு வச்சிருக்கிற பொருளே வேறையா இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தமிழில் நாளைக்கு என்ன செய்வாங்க, அவங்க எங்கே பணியாற்றுகிறார்களோ அதை பூரா சுத்தப்படுத்தி அதுக்கு வழிபாடு செய்வாங்க. நல்லது. தொழில் கருவிதான் ஆயுதமே தவிர அடுத்தவனை கொள்கிற கருவி அல்ல ஆயுதம். செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமைதான் நமது செல்வம் என்றார் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை. ஆயுத பூஜைன்னு சொல்லுவோம், சரஸ்வதி பூஜைன்னு சொல்கிறோம், கலைமகள் விழான்னு சொல்கிறோம். இந்த செய்தியோடு முடிக்கிறேன். சரஸ்வதியை கும்பிட்ற அன்னைக்கு என்னங்க செய்யணும்? படிக்கணும். நீங்கள் இன்னைக்கு படக்குன்னு சொல்லிட்டீங்க படிக்கணும்னு. ஒரு காலத்தில் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்காங்க நம்ம மூத்தவங்க? எந்த படுபாவி சொன்னான்னு தெரியலை. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு, கலைமகள் விழா அன்னைக்கு படிக்காதேன்னாங்க, படித்தா பாவம்னாங்க. எவன் நம்மை 5000 ஆண்டுகளாக படிக்கக்கூடாது என்று புத்தகத்தை பிடுங்கி வைத்தானோ அவன்தான் சொன்னான் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு படிக்காதேன்னு. உண்மையிலே சரஸ்வதி மட்டும் உண்மையிலே இருந்தா இந்த வீணை எடுத்து மண்டையில் நங்குன்னு போட்டிருக்கும். ஏண்டா என் பேரை சொல்லி என் பிள்ளைகளை படிக்காதேன்னு சொல்றியா அப்படின்னு. அன்பிற்கினியவர்களே, நாளை தயவு செய்து நீங்கள் படிக்காட்டி கூட பரவாயில்ல, வீட்டில் இருக்க பிள்ளைகள்கிட்ட சரஸ்வதியை நம்பிக்கை இருந்தால் சரஸ்வதியை கும்பிடு, புக்கை எடுத்து படின்னு சொல்லி கொடுங்க. அது மட்டும் இல்லைங்க, படிக்காதேன்னு சொன்னது மட்டும் பரவாயில்லைங்க. அடுத்து ஒன்று சொல்லிட்டாங்க, என்ன தெரியுமா? அன்னைக்கு வீட்டில் இருக்கிற ஓலைச்சுவடிகளை கொண்டு போய் ஆற்றிலே விட்டுவிட வேண்டும். பாரதி சொல்வான், விதியே விதியே என் செய்ய நினைத்தாய் என் தமிழ் ஜாதியை. ஒவ்வொரு ஆயுத பூஜையின் மீதும் சரஸ்வதி பூஜையின் மீதும் எத்தனை எத்தனை அரிய செல்வங்களை ஆற்றிலே நம்முடைய மூடர்கள் போட்டார்களோ நினைத்தாலே நெஞ்சம் பதறுகிறது. ஒரு முறை ஊவே சாமிநாத ஐயர், தமிழ் சமூகம் மறக்கக்கூடாத ஒரு பெயர். இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் இல்லையா, சிலப்பதிகாரம், மணிமேகலை, 50 இலக்கியங்களை பூரா இன்னைக்கு ஓலைச்சுவடியில் இருந்துச்சுங்க. அந்த மனுஷன் தாங்க ஊர் ஊரா போய் கிடைச்சதை பூரா ஓலைச்சுவடியை பூரா வாங்கி ஒப்பிட்டு பார்த்து அதையெல்லாம் பதிப்பித்தவர் மரியாதைக்குரிய ஊவேசா அவர்கள். ஒரு ஊருக்கு போறாருங்க, அவர்கிட்ட சிலப்பதிகாரம் ஒரு ஓலைச்சுவடி இருக்குங்க, கரையம் அடிச்சிருச்சுங்க. அவர் சொல்றாரு, இன்னொரு ஓலைச்சுவடி கிடைச்சா எதையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பதிப்பிச்சிடலாமே. அந்த மனுஷன் தெரு தெருவா ஊர் ஊரா அலைகிறாருங்க. ஊவேசா ஒரு ஊரில் இருக்கு, ஏதோ ஒன்று கட்டியிருக்க, அந்த சிலப்பதிகாரமாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு. அவ்வளோ பெரிய மனுஷன், ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர், கூனி குறுகி
ஒரு இரவலனை போல நின்று, ஐயா உங்ககிட்ட ஓலைச்சுவடி இருக்குன்னு சொன்னாங்க ஐயா, அதை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் இங்கேயே கூட பார்த்து எழுதிட்டு கொடுத்துட்டு போயிடுறையா அப்படின்னு கெஞ்சுறாரு. அவன் சொல்கிறான், இல்லை இல்லை, நாளைக்கு ஆயுத பூஜை வருது, எங்கிட்ட இருக்கிற கடைசி ஓலைச்சுவடி இதுதான், இதை கொண்டு போய் ஆற்றுல தான் போடுவேனே தவிர உங்ககிட்ட கொடுத்தா பாவம் வருங்கிறான். உவேசா கண்ணீர் விட்டு அழுகிறாருங்க. இல்லை, உன் கையில் இருக்கிறது வெறும் பனை ஓலை அல்லடா, அது மிகப்பெரிய பழந்தமிழ், அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நாளைக்கு கொண்டு எங்கள் தாத்தா பேரை சொல்லி உள்ளே போட்டு வந்துடுவேங்க. என்ன தெரியுமா சொன்னார் உவேசா, எகுனடா கொண்ட போடுவேன்னு கேட்டார். ஒரு ஆற்று பேரை சொல்லி பாலக்கட்டத்தில் கொண்டே போடுவேன்னா. அவ்வளோ பெரிய மனுஷன், அவன் எகுனை போடுவான்னு கெஸ் பண்ணி கோரைக்குள்ளே ஒளிஞ்சிருந்து ஈரத்தோடு மிதந்து வந்த அந்த ஓலைச்சுவடியை எடுத்து அன்றைக்கு பாதுகாத்து எழுதியிருக்கவில்லை என்றால் சிலப்பதிகாரம் என்கிற அரிய இலக்கியம் இன்றைக்கு நம் கையில் இல்லை. தவத்திரு குன்றக்குடி அடிகளார் சொல்லுவார், வீட்டிலே கழிவறை கட்டுகிறீர்கள் நல்லது, பூஜை அறை கட்டுகிறீர்கள் நல்லது, தயவு செய்து ஒரு நூலகம் வைப்பதற்கு ஒரு அறையும் கட்டுங்கள் என்று சொன்னார். எனவே சரஸ்வதி பூஜைன்னு சொன்னா வழக்கம் போல பொடியை வாங்கி வச்சு சைடிஸுக்கு வச்சுக்கிறது கிடையாதுங்க. புத்தகத்தை படிங்க, பொறி வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கி வச்சு தின்னுபிட்டு எப்படி சரஸ்வதி வாழும்? எனவே அன்பிற்கினியவர்களே, நான் நிறைவு செய்கிறேன். நாளை சரஸ்வதி பூஜை, ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த நல்ல நாளுக்கு முதல் நாள் பேசுகிறேன். சரஸ்வதி தெய்வம் இருப்பது எங்கேன்னாரு கண்ணதாசன். தெய்வம் இருப்பது இங்கே தாங்க, உள்ளே போங்க. வழக்கமாக திருவிழா சொல்லுவாங்க, ஏன்டா திருவிழாவில் காணாமல் போன மாதிரி முழிக்கிறேன்பாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த புத்தக திருவிழாவில் காணாமல் போங்கள், உங்களை நீங்கள் கண்டடைவீர்கள். ஏன் தெரியுமா? மனுஷனுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன், ஒரு ஆயுசு தாங்க. யாருக்காவது செத்த பிறகு மேலே போகலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் இன்னையோட விட்டுருங்க. நான் சொல்லலைங்க, மகாகவி பாரதி சொல்கிறான், செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் என்பார் பித்த மனிதர் என்று ஊதடா சங்கம் அப்படின்னா. சரி, பாரதியார் சொல்லிட்டார். அவரை விட பெரியவர் யாரு? தமிழின் ஆதி மூலம் திருமூலர். அவர் சொல்றாரு, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலருங்கிறாரு. நான் போய் சொர்க்கத்தை பார்த்துட்டேன்னு சொல்றேன், எவனும் பார்க்கல, பார்த்தவன் எவனும் சொல்லடான்ட்டார். சரி, அவர் சொன்னவர்கள் நீங்க யாராவது பார்த்து ஃபோன் பண்ணியிருக்காங்களா? மாப்பிள்ள வந்துட்டையா, நல்ல ரூமியா? நான் ஒன்று சொல்றேன், என்னுடைய சகோதரிகள்லாம் இருக்காங்க, இந்த சொர்க்கத்தை பற்றி கற்பனை பண்ணது ஒரு அழுகி போன ஆணினுடைய மூளையாக தாங்க இருக்கணும். சொர்க்கம்னா என்ன இருக்கணும்? ஏய், சொர்க்கத்தில் பெரிய லைப்ரரி இருக்கும்டா, அங்கே பசியே இருக்காதடா, 24 hours வந்து சோறு கிடைக்கும்டான்னு சொன்னாலும் அவன் மக்கள் கஷ்டத்தை பார்த்தவன். இவன் சொர்க்கம் எப்படா இருக்கும்னு கேட்டான், அங்கே சோமபானம் சுறாபானம் 2 இருக்கும். அட கருத்தில் முடிச்சவன, இங்கே தான் குடிச்சி இல்லை. சொர்க்கம்னு சொன்னாலும் அங்கே 2 பானையில் ஊற்றி வச்சுருப்பாங்களாம், சோமபானம் சுறாபானம்னு. அதை போட்டுட்டு அரை போதையில் இருப்பாங்களாம். அடுத்து என்னடான்னு கேட்டா, ரப்பா ஊர்வசி திலோத்தமை இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையிலேயே ஒரு பெண்ணுகிட்ட போய் சொர்க்கம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த பொண்ணு சொல்லியிருப்பா, அங்கே வீட்டிலே சமையலறை இருக்காது, எல்லோருக்கும் சாப்பாடு கொடுத்துருவாங்க அப்படின்னு. நான் சொல்கிறேன், லெனின் சொல்கிறாரு, சமையல் அறையின் பிசு பிசுப்பிலே இருந்து பெண்களை வெளியேற்றாமல் இந்த சமூகம் முன்னேறாது அப்படின்னார். அதனால தான் அன்றைக்கு அவர் ஆண்ட சோவியத் யூனியனில் ஒரு பெண்ணை வெளியே விடத்துக்கு தயங்கினாங்க. முதலாக இந்த விண்வெளிக்கு பெண்ணை அனுப்பி பெருமை சேர்த்தது வேலண்டினா என்கிற பெண்ணை விண்வெளிக்கு அனுப்பியது அன்றைய லெனினுடைய நாடு. நான் மறுபடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சரஸ்வதி பூஜை அன்னைக்கு படிங்க, சொர்க்கத்துக்கு போகலாம். இதை எந்த சாமி சொன்னார்னா ராமலிங்கம் சாமி சொன்னார் கூட சொல்லுங்க. ஏன் தெரியுமா? சொர்க்கம் நரகமெல்லாம் மேலே இல்லைங்க, கீழே தாங்க இருக்கு. ஒரு ஆயுள் தாங்க உங்களுக்கு, நம்புங்க தயவு செய்து. 100 வயசு இருக்கு, 150 வயசு கூட இருங்க. ஆனால் அதை பற்றி என்னைக்கு இருந்தாலும் உறுதி. நான் சொல்லலைங்க, எல்லாரும் மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே, ஆராய்ந்து பாருமன கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே என்னாரு மக்கள் கவிஞர். கவிப்பேரரசு வைரமுத்து சொல்றாரு, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, மனம்தான் உணர மறுக்கிறதுங்கிறார். என்ன சில பேர் சொல்றாங்க, வேலூர்ல 50 ஏக்கரை வாங்கிட்டேன், காட்பாடியில் 30 ஏக்கரை வாங்கிட்டேன், திருவண்ணாமலை பக்கத்தில் 100 ஏக்கரை வாங்கிட்டேன், அங்கே வாங்கிட்டேன் இங்கே வாங்கிட்டேங்கிறான். பூமி சிரிக்குது, போடா இழிச்சாவ போயில.
நீ என்னடா என்ன வாங்குறது, உங்கள் தாத்தாவை வாங்கி நான் தான் உள்ளே வச்சுருக்கேன், ஒப்பனையும் வாங்கி நான் தான் வச்சுருக்கேன், நாளைக்கு வாடி உன்னையும் நான் தான் வாங்கி உள்ளே வைப்பனை தவிர என்னை வாங்கி வைக்க ஒரு வயலும் புறக்கலடாக்குது பூமி. இந்த நிலையாமை சிந்தனையும் கொஞ்சமாவது மனசில் இருக்கணுங்க. எனவே சொர்க்கம் நரகம்னு செத்த பிறகு அங்கே போகலாம்னு நினைக்காதீங்க. நீங்கள் போகிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, எதை போகிறத தடுக்கிறான்னு நினைக்காதீங்க. ஆனால் நண்பர்களே, போனீங்கன்னா ஒரு தகவல் சொல்லுங்கள். மனுஷனுக்கு ஒரு ஆயுள் தாங்க, இதை சொல்கிறதால என்னை மன்னிச்சுக்குங்க. அடுத்த பிறவியில் நீங்கள் போன பிறப்பில் என்ன இருந்தீங்கன்னு கவலைப்படாதீங்க, அதெல்லாம் கவலையே படக்கூடாது. ஏன்னா உங்கள் ஊர் இந்த அது சொன்ன கதையில் பிடிச்சார். வாரியார் சாமி ஒரு கதை சொன்னார். ஒரு பெரிய கலகக்காரர் காணும், ஏதாவது குடும்பத்தில் நல்லா இருந்தால் பிரித்து விட்ருவானோ. இது சாமி சொன்ன கதை, வாரியார் சாமி. ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இருந்திருக்காங்க. ஒற்றுமைன்னா ஒற்றுமை, அவ்வளோ ஒற்றுமை. இவனுக்கு என்ன வேலைன்னா, யாராவது அண்ணன் தம்பியோ புருஷன் பொண்டாட்டியோ பிள்ளைகளோ ஒத்துமையாக இருந்தால் எப்படியாவது பிரிச்சுட்டு வந்துடுவான். அவன் ஒரு ஊருக்கு வந்திருக்கான், யாராக இருந்தாலும் பிரித்து விட்டுருவேன்னு சாமி, வாரியார் சாமி சொன்ன கதை. எங்கள் ஊரில் ஒரு புருஷன் அவங்கள பிரிக்க முடியுமா, யாராக இருந்தாலும் நாங்கள் பிரிப்பேங்கன்னு இருக்கான். அதெல்லாம் பிரிக்கவே முடியாதுடா, அவ்வளோ ஒற்றுமைடா, உயிரும் உடலுமா இருக்காங்கடா. சரின்னு அவர் கடை வச்சுருக்காரு. நேராக மனைவிகிட்ட போயிருக்கான். என்னங்க எங்கே கேட்டாலும் உங்கள் பெருமையை தான் சொல்கிறாங்க, அவ்வளோ ஒற்றுமையாக ரெண்டு பேரும். உண்மையிலே உங்களுக்கு கிடைச்ச புருஷன் தங்கமானவருங்கன்ன உடனே அந்த அம்மா சோத்தை போட்டிருக்கு. சொல்லியிருக்கான், பரவாயில்லைங்க, உங்கள் வீட்டுக்காரர் இப்போ இந்த பிறவியில் நல்லா இருக்காருங்க, அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் போன பிறவியில் உங்கள் வீட்டுக்காரர் ஒரு உப்பு வியாபாரியாக இருந்தார், மாட்டு வண்டியில் உப்பை வச்சு ஊர் ஊராக விற்றார். இந்த பிறவியில் நல்லா இருக்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்ட்டு போயிட்டான். இந்த அம்மாவுக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு, நம்ம புருஷன் உண்மையிலேயே போன உரப்பில் உப்பு விற்றுருப்பானா, எது வேணாலும் விற்கலாம், தப்பு கிடையாது. அங்கே போய் அவர் வீட்டில் சொல்லியிருக்கேன், இப்போ தாங்க உங்கள் வீட்டில் மகராசி மகாலட்சுமியே உனக்கு மனைவியாக வந்திருக்கையா, வயிறார சோறு போட்டாயா, இப்படி மனைவி கிடைக்க கொடுத்து வைக்கணுமையா அப்படின்னு பிறந்திருக்காப்புல. புருஷனே அப்படியா அப்படியான்னு பெருமையாக கேட்டிருக்கான். முடிக்கிறப்ப சொல்லியிருக்கான், இருந்து என்னங்க பண்ணுறது, போன உறப்பில் உங்கள் பொண்டாட்டி ஒரு நாயால் இருந்திருக்கு அப்படின்ட்டு இருக்காப்புல. போன உறப்பில் நாயாக இருந்துச்சா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இருக்கான். ஒன்றும் இல்லை, நீங்கள் தூங்கின பிறகு டெய்லி வந்து உங்கள் காலை நக்கி பார்க்கும், உண்மையாக பொய்யான்னு இன்றைக்கி ஒரு நாள் முடிச்சிருந்து பார்த்துருக்கேன்டாப்புல. பொண்டாட்டிக்கிட்ட என்ன சொல்ல வந்திருக்கான், நீங்கள் போன புறவையில் உப்பு உங்கள் வீட்டுக்காரர் உப்பு வித்தவர்னு சொன்னவல்ல, அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, நைட்டு தூங்கும் பொழுது ஒரு நாளைக்கு அவர் புறங்காலை நக்கி பாருங்க, உப்பு கறிக்கும்னு இருக்காப்புல. அது வரைக்கும் நல்லா வாழ்ந்தவங்க போன பிறப்பில் புருஷன் உப்பு வித்தான்னு அவன் நம்புறான், நாயாக இருந்தான்னு இவன் நம்புறான். நைட்டு ஒரு 12-12:30 மணிக்கு இன்றைக்கி ஒரு நாள் டெஸ்ட் பண்ணி தான் பார்த்துருவோமேன்னு சொல்லிட்டு புருஷங்காலை லேசாக நாக்க வச்சு அந்த பொண்ணு லேசாக நக்கியிருக்கா, அடச்சி நாயேன்னு ஓங்கி ஒரு எத்து விட்டுருக்கான். அடுத்த நாள் 2 பேரும் பஞ்சாயத்தில் போய் பிரிஞ்சுட்டாங்க. இப்படி சில பேர் இருப்பாங்க. 4 பேர் நல்லா இருந்தால் பிரித்து விட்டு தான் வேலை பார்ப்பாங்க. அப்படி தான் தமிழ்நாட்டிலையும் இப்படி பிரித்து விட்டுலாமான்னு நினைக்கிறாங்க. என்னடா இவங்க ஒரு சைஸாக இருக்காங்க, ஜாதியை சொல்லி பிரிக்கலாமா, மதத்தை சொல்லி பிரிக்கலாமான்னு. இந்த வேலூர் கோட்டையிலே எல்லாரும் இருக்கவங்க, எல்லாருக்குமான இடம் நம்முடைய மண். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் சாதாரணமாக இருந்தால் ஒரு பிறவி தான், உள்ளே போங்க. ஒரு டால்ஸ்டாய் புத்தகத்தை போரும் அமைதியும் வாங்கினீங்கன்னா நீங்கள் டால்ஸ்டாயோட வாழ்ந்தீங்கன்னு அர்த்தம். திருக்குறள் வாங்கினீங்கன்னா திருவள்ளுவரோட வாழ்ந்தீங்கன்னு அர்த்தம். பிடல் காஸ்ட்ரோ புத்தகத்தை, வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்கிற புத்தகத்தை வாங்கினால் நீங்கள் அவர் காலத்துக்கு காஸ்ட்ரோட போயிட்டீங்கன்னு அர்த்தம். பக்கத்திலே நானே நாத்திகரானே என்கிற பகத்சிங் புத்தகத்தை வாங்கினால் நீங்கள் பஞ்சாபிலே அவர் பக்கத்திலே இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். எப்படிப்பட்ட மாவீரர்கள்! ஒரு செய்தி சொல்கிறேங்க, பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் 3 பேரையும் தூக்கில் போடுவதற்கு யாரை முதல்ல தூக்கில் போட்டு சீட்டு போட்டு பார்த்தாங்க. நான் தான் ஜாவேன் இப்படியா சண்டை போடுவாங்களா? இந்த நாட்டு விடுதலைக்கு அப்படி போராடினவங்க. முதல் பேர் பகத்சிங் வருது, ஆஹா நான் பாக்கியசாலிங்களாம். அடுத்த பேர் ராஜகுரு பேர் வருது, அடுத்த பேர் சுகதேவ் வருது. பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் 3 அடுத்தடுத்து நிறுத்தி வைத்து ஒவ்வொருத்தராக தூக்கில் போடுறாங்க. பகத்சிங்கை தூக்கிலே போடுகிற பொழுது ராஜகுரு அவர் இன்குலாப் அப்படிங்கிறாரு, இவர் ஜிந்தாபாத் அப்படிங்கிறார். அடுத்து ராஜகுருவை தூக்கில் போடுறாங்க. சுகதேவ் அவர் இன்குலாப் அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஜிந்தாபாத்துங்கிறாரு. கடைசியாக மிஞ்சினது சுகதேவ். பகத்சிங்குக்கு தூக்கில் போடுறப்ப ராஜகுரு சொன்னான், ராஜகுருவை போடுகிற பொழுது சுகதேவ் சொன்னான். சுகதேவை தூக்கிலே போடுகிற பொழுது அவனும் இன்குலாப் சொல்வான்.
யார் ஜிந்தாபாத் என்று சொல்வார்கள்? சுகதேவை தூக்கிலே மாட்டிவிட்டு திரும்ப சொல்ல ஆள் இல்லை என்றாலும் சுகதேவ் இன்குலாப் என்று சொன்னான். அவனுடைய தூக்கு கயிற்றை பிடித்து இழுக்கிற அந்த சிறை காவலன் ஜிந்தாபாத் என்று சொன்னான். மறந்துடாதீங்க. உள்ள போய் அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க. பகத்சிங்கினுடைய வீர வரலாற்றை படிங்க. அவன் மேல மெமோ கொடுத்துட்டாங்க. ஏண்டா நீ எதுக்குடா அவன் இன்குலாப் சொன்னா ஜிந்தாபாத்னு சொல்றீங்கன்னு. அவன் சொன்னான், எத்தனையோ பல நூறு பேரை இந்த கைகளால் தூக்கிலே போட்டிருக்கிறேன். இப்படி 3 இளைஞர்களை என் வாழ்வில் நான் ஒருபோதும் சந்தித்ததில்லை. ஜிந்தாபாத் என்று சொன்னதற்காக என்னை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணீங்கன்னா அதை விட எனக்கு பெருமை வேறு எதுவும் இல்லை என்று ஒரு சிறைக்காவலன் சொன்னான். நண்பர்களே, நீங்க 1000 ஆயுள் வாழ வேண்டும் என்றால் புத்தகத்தை படியுங்கள். புத்தகம் என்பது வெறும் காகிதம் அல்ல, நேற்றைய அனுபவம், நாளைய அறிவு. வாருங்கள், படிப்போம். இந்த சரஸ்வதி பூஜையை உண்மையிலேயே கலைமகள் திருவிழாவாக, புத்தக திருவிழாவாக மாற்றுவோம். மிகுந்த இடர்பாடுகளுக்கு இடையில் இந்த புத்தக திருவிழாவை ஒழுங்கு செய்திருக்கிற மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட அதிகாரிகள் அத்துணை பேருக்கும், இந்த பள்ளி பிள்ளைகள் நிறைய வந்து போகட்டும். புத்தக வாசனையை நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துவோம். தமிழ்நாட்டின் வாசனையை அவர்கள் உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவார்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த புத்தக திருவிழாவில் உங்களோடு இணைந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வாய்ப்பு கிடைத்த அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.